நம்மளுடைய இந்தியன் பைக் டிரைவ் 3D கேம்ல நியூ அப்டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ அதுல நமக்கு இந்த எலும்புக்கூடு மனிதன் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோல ஒட்டகத்தோட சாட் கோடும் சொல்ல போறேன். அண்ட் ஒரு சில சீக்ரெட் ட்ரிக்கையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்லி தர போறேன் மக்களே. சோ அதனால இந்த வீடியோ போற எல்லாரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. எல்லா சினிமாலயும் ஒரு தெருப்பான்ல, உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹீரோவா இல்ல வில்லா. ஒய்யோஜி நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு இருக்கீங்களா? இன்னும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அள்ளியும் போடுச்சோங்கப்பா. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுக்கலாம்ப்பா. சொல்லிடுமா அப்படியே. சோ வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல் டீடைல்ஸா பார்க்கலாம். ஒய்யோஜி நம்மளுடைய இந்தியன் பைக் டிரைவ் 3D கேம்ல நியூ அப்டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு நம்ம கேம் நேம் சர்ச் பண்ணி அப்டேட் போடுவாங்க போட்டுக்கோங்க. அண்ட் பிளக்இன் கேம் தான் நம்ம மெயின் அப்டேட் பண்ணணும். சோ இந்த ரெண்டு கேமே அப்டேட் போட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு பிளக்இன் கேமோட லிங்க் இல்லனா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை டச் பண்ணீங்கன்னா டைரக்டா பிளே ஸ்டோருக்குள்ள கூட்டி போகும். அப்டேட் கேக்கும், அப்டேட் போட்டுருங்க. சோ நீங்க ஃபர்ஸ்ட் பிளக்இன் கேமை ஓபன் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்க ஓபன் பண்றதுக்கு முன்னாடி உங்க மொபைல்ல நெட் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஆன் பண்ணிட்டு பிளக்இன் கேமை ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 3 மோடு மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. சோ இப்போ நாலாவது ஆப்ஷனா நம்மளுக்கு பிளேயர் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த எலும்புக்கூடு மனிதன் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாரு. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ணிருங்க. சோ அந்த இடத்துல கீழ செலக்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே நடுபட்டு நமக்கிட்டு நம்ம கேமுக்குள்ள வாங்க. சோ நம்ம கேமுக்குள்ள வந்துட்டு போன் கால் ஓபன் பண்ணி சர்ச் ஆப்ஷன்ல பேஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஆர்ஜிஎஸ் டூல ஓபன் பண்ணிட்டு PM1 அதாவது பிளேயர் மோட் 1 போட்டீங்கன்னா அப்படியே டிக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு லோடன் சைடுல வரும். அதுக்கப்புறம் நீங்க கேம் மோட் லைட்டா பேக் போயிட்டு மறுபடியும் நீங்க ரீஸ்டார்ட் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கேரக்டர் இல்லாம இந்த எலும்புக்கூடு கேரக்டர் தான் வரும். சோ இந்த கேரக்டர் பாக்குறதுக்கு ரொம்பவே காமெடியா இருக்கு. அண்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தொப்பிலாம் மாட்டிக்கலாம். அந்த தொப்பி சேஞ்ச் பண்ற ஆப்ஷன்லாம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பேக் சேஞ்ச் பண்ற ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் நம்ம இதுல நம்ம பைக் டிரைவ் பண்ணலாம், எல்லாமே டிரைவ் பண்ணலாம் மக்களே. சோ பாக்குறதுக்கு ரொம்பவே காமெடியா இருக்கு. கண்டிப்பா உங்க கேம்ல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ வாங்க ஒட்டகத்தை எப்படி கொண்டு வரது அப்படிங்கறத சிம்பிளா சொல்றேன். யூஜி நீங்க மறுபடியும் பிளக்இன் கேம்ல போயிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா அனிமல்ஸ்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒட்டகத்தை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ நீங்க செலக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல சாட் கோட் நம்பர் 20 ன்னு போட்டுருப்பாங்க. சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க செலக்ட் பண்ணிட்டு நடுபட்டு நமக்கிட்டு நம்ம கேமுக்குள்ள வந்து போன் கால் ஓபன் பண்ணி சர்ச் ஆப்ஷன்ல பேஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் கேம் விட்டு பேக் போயிட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா போன் கால் ஓபன் பண்ணிட்டு வெறும் 20 ன்னு போட்டு கால் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஒட்டகம் கிடைச்சிரும். சோ இதை வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுக்கு ஃபியூச்சர்ல இந்த ஒட்டகத்துல நம்ம சவாரி பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்க போறாங்க. சோ நான் மறுபடியும் சொல்றேன், பிளக்இன் கேம் அப்டேட் போடாதவங்க போட்டுக்கோங்க. அப்பனா தான் உங்களுக்கு எல்லாமே வரும். சோ நீங்க அப்டேட் போடாம போய் பிளக்இன் கேமுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அப்டேட்டுமே வந்திருக்காது. சோ அந்த எலும்புக்கூடு மனிதனும் வராது, அதுக்கப்புறம் இந்த ஒட்டகமே வராது. சோ அதனால நம்ம கேமே அப்டேட் போடுங்க, பிளக்இன் கேமே அப்டேட் போடுங்க. போட்டுட்டு நான் சொல்லக்கூடியதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கரெக்டா பண்ணீங்கன்னா உங்க கேம்லயும் வந்துரும். சோ உங்களுக்கு இதெல்லாம் ஒர்க் ஆச்சுன்னா கமாண்ட்ல ஃபயர் அதாவது ஃபயர் எமோஜியை தட்டி விட்டுருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் ட்ரிக்கோட இந்த அப்டேட்ல இன்னும் நிறைய வச்சிருக்காங்க. அது நாளைக்கான வீடியோல போறேன். ஸோ அவ்வளோங்க இதோட இந்த வீடியோவா முடிச்சுக்கிறேன். யூஜி நம்ம முன்னாடி சில ஒரு வார்த்தைக்காண்டி இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணாம பார்த்து இருக்கிற கொடான கொடி நன்றி. ஸோ வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்க விட்டு பிள்ளை நினைச்சு எனக்கு ஒரு லைக் கொடுத்துலாம்ப்பா. சொல்லி விட முடியல. ஸோ பாய் யூஜி, நாளைக்கு சந்திக்கலாம்.